இப்போ இதில் எப்படிப்பா என்ன பார்க்க போகிறோம்னா பிரின்சஸ் கட்டோட ஜாயிண்ட் இதே தான். பிரிஸ்டோட சைஸ் பெருசாக இருக்குங்க. பிரின்சஸ் கட் போட்டால் செட் ஆகலை, ஆனால் அந்த கப் ஷேப் வந்து ரொம்ப அழகாக வரல. இந்த ப்ராப்ளத்தை எப்படி சால்வ் பண்ண போகிறோம் அப்படின்னா, கப்போட சைஸ் அதாவது நிப்பிள் பாயிண்ட்டை வந்து நம்ம பாயிண்ட் பண்ணிக்கிட்டோம். பாயிண்ட் பண்ணதுக்கப்புறம் பிரிஸ்டோட சைஸும் ஜாயின் பண்ணியாச்சு. ஜாயின் பண்ணதுக்கப்புறம் ஸ்ட்ரைட்டாக நீங்கள் போட்டுட்டு அதுக்கப்புறம் கீழே வந்து உங்களுக்கு வந்து ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் விட்டுருங்க. ஃபோல்டிங் பண்ணுறதுக்காக நீங்கள் விட்டுட்டு அதுக்கப்புறம் இந்த பாயிண்ட் இருக்கு இல்லையா, இந்த பாயிண்ட்டை கொண்டு வந்து அழகாக ஆம்ஹோல் கிட்ட நம்ம வைக்க போகிறோம். ஆம்ஹோல் கிட்ட வச்சாச்சு. இப்போது ஹிப்போட சைஸை வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஹிப்போட சைஸ் வந்து ஒரு 32 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 32 டிவைடட் பை 4 எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8. இந்த 8ஐ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், இங்கே வந்து டிவைட் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஆம்ஹோல் ஜாயின் பண்ண போகிறோம். ஒரு 1/2 இன்ச் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த 1/2 இன்ச் எக்ஸ்டெண்ட் எதுக்காக நான் பண்ண சொல்கிறேன்னா, இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம இங்கே பிடிக்கிறோம் இல்லையா, அதுக்கு சரியாக போயிடும். இந்த 1/2 இன்ச் வந்து நம்ம எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கிறோம். இங்கே எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கேன். இந்த 8ஐ வந்து நான் இதில் டிவைட் பண்ண போகிறேன். 8ஐ எப்படி டிவைட் பண்ண போகிறேன் அப்படின்னா, பாருங்கள், இப்போது 8 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். நான் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணுறேன். இந்த இடத்துல எவ்வளோ இருக்குன்னு பார்க்குறேன். இந்த இடத்துல வந்து ஒரு 4 இருக்குது. இந்த இடத்துல 4 இருக்குது. இந்த 4ஐ வந்து நான் எப்படி மைனஸ் பண்ணுறேன்னா, இங்கே ஸ்ட்ரைட்டாக நான் ஒரு கோடு போட்டு இந்த 4ஐ வந்து நான் இங்கே மைனஸ் பண்ணுறேன். இங்கே மைனஸ் பண்ணி அந்த 8 எங்கே வருதுன்னு நான் எங்கே பார்க்குறேன்னா, 8 இங்கே வருது. 8 இங்கே வரும்போது இதை என்ன பண்ணுறேன், நான் இதை மார்க் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணிவிட்டு இந்த பிரின்சஸ் கட் கர்வை இப்படி கொண்டு வந்துடுறேன். இப்படி நான் கொண்டு வந்துடுறேன். இது கொண்டு வந்ததுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கப் ஷேப்பு பெருசாக இருக்குது. அப்போ நம்ம என்ன பண்ணணும், எப்படி ஜாயின் பண்ணணும். நீங்கள் இப்படி ஸ்ட்ரைட்டாக ஜாயின் பண்ணிங்கன்னா கப் ஷேப் வந்து உங்களுக்கு அழகாக உட்காராது. நல்லா கவனிங்க, கப் ஷேப்பு நல்லா அழகாக உட்காராது. இந்த இடத்துக்கிட்ட என்ன பண்ணணும், நீங்கள் ஜாயின் பண்ணிவிட்டு இப்படி ஒரு பெண்டு கொடுத்து திருப்பி ஹிப் சைஸை இப்படி கொண்டு வந்துடணும். நல்லா கவனிங்க, இப்படி ஒரு பெண்டு கொடுத்து இப்படி வந்து இதை நீங்கள் ஜாயின் பண்ணும்போது ஹிப் சைஸு கரெக்டாக செட் ஆகிடும். இந்த இடத்துல நமக்கு பிரிஸ்ட் மட்டும்தானே ப்ராப்ளம். அப்போ பிரிஸ்டோட சைஸு பெருசாக இருக்குது அப்படிங்கும்போது இந்த இடத்துல உங்களுக்கு அட்ஜஸ்டபிளாக இருக்கும். அழகாக அந்த ஷேப் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். Thank you.